ஆமா. மாம் இது எல்லாருமே இந்த போஸ்டர பார்த்துருப்பீங்க. மார்க் த டேட் நவம்பர் 6ன்ட்டு. நவம்பர் 6 கண்டிப்பா சம்பவம் இருக்கு. எக்ஸ்பைரி சம்பவம் இருக்கு. அன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. பட் செகண்ட் ஹாஃப் ஒரு நல்ல மூவ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த நவம்பர் 6 மட்டும் இல்ல. நவம்பர் 3 அ டபுள் சைட் மூமென்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நவம்பர் 6 செகண்ட் ஹாஃப் ஒரு நல்ல மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி 4த் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கும். 7த் அன்னைக்கும் ஒரு நல்ல சூப்பர் மூவ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 3 நாள் ஒருத்தர் ப்ராப்பரா ட்ரேட் பண்ணாலே, அந்த மந்த்துக்கு தேவையான ப்ராஃபிட்ஸ எடுத்துட்டு ஒருத்தரு நெறைய சைட்வேஸ் டேஸ் வந்ததுன்னா, அப்புறம் பிரேக் எடுத்துக்கலாம். பட் இந்த 3 நாள் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் ட்ரேடர்ஸ். பர்ட்டிகுலர்லி ட்ரேடர்ஸ்க்கு சொல்றேன். அண்ட் நவம்பர் 6 ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டே ஃபார் ட்ரேடர்ஸ். டோன்ட் மிஸ் இட். ஓகே. ஃபர்ஸ்ட்டு சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன் மைண்ட் செட் டிப்ஸ் ஒரு 7 டிப்ஸ் ஒண்ணு ஒண்ணா ஒரு ஒரு நாளைக்கு பார்க்கலாம். அக்செப்ட் வாட் யூ கான்ட் கண்ட்ரோல். ஃபோக்கஸிங் ஆன் த அன்கண்ட்ரோலபிள் ஒன்லி லீட்ஸ் டு ஃப்ரஸ்ட்ரேஷன். டேக் ஆக்ஷன் ஆன் த திங்ஸ் யூ கேன் சேஞ்ச். நீங்கள் கட்டுப்படுத்த முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவற்றில் கவனம் செலுத்துவது விரக்தியே தரும். நீங்கள் மாற்றக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துங்கள். இதுதான் நம்ம சொல்ல வரோம். அ அதாவது இந்த வரிகள் எப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான உண்மைய வந்து சொல்லுது. வாழ்க்கையில நம்மால அனைத்தையும் கட்டுப்படுத்தவே முடியாது. சில விஷயங்கள் நம் கையில இல்லவே இல்ல. அவற்றைப் பற்றி தொடர்ந்து சிந்தித்து கவலைப்படாமல், கவலைப்பட்டுன்னே இருந்தோம்னா, அது நம்மளுடைய மன அழுத்தத்தையும், கோபம், விரக்தி அதுதான் வந்து வருமே தவிர, வேற எந்த ஒரு அதுக்கும் பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உண்மையா நம்மளால எது கட்டுப்படுத்த முடியுமோ, அதுல வந்து நம்மளுடைய கவனத்த செலுத்துறது ரொம்ப நல்லது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மழை வரத யாருமே கட்டுப்படுத்த முடியாது. ஆனா, மழை வருதுன்னு தெரிஞ்சு கொடைய எடுத்துட்டு போலாம். ஸ்டாக் மார்க்கெட்லயும் அதே மாரி தான். அ ஆப்பரேட்டர் வந்து பண்றத நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா, ஆப்பரேட்டர் வ வ வ இந்த மாரி தான் ஆப்பரேட் பண்றான்னு கத்துக்கிட்டு, நம்ம அதுக்கேத்த மாரி அவங்க கூட போறது தான் புத்திசாலித்தனம். இவ்ளோ ஆப்பரேட் பண்றாங்க. இந்த செகண்ட் ஹால்ஃப்ல இப்படி வந்து ஆப்பரேட் பண்றாங்க. ரூ. 1 பொருள ரூ. 42 கொண்டு போறாங்க. இதெல்லாம் புலம்புறதுல எந்த யூசுமே கிடையாது. பிகாஸ் நமக்கு மேல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனச்சோம். அத பத்திலாம் நம்ம பட்டுட்டே இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கை கண்டிப்பா வீணாவே போயிடும். அதனால நம்மகிட்ட அன்கண்ட்ரோலபிளா இருக்கிறத தயவு செஞ்சு விட்டுருங்க. ஓகே. என்ன கண்ட்ரோலபிளா இருக்கோ, அத மட்டும் நம்ம பண்றது நல்லது. அதாவது மற்றவங்க நம்மகிட்ட எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படின்றத நம்ம கண்டிப்பா கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால், நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பதை உங்களால முடியும். அததான் நீங்க எடுத்துக்கணும். யாராவது ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க அப்ப இது பண்ணவே முடியாது. ஆனா, அவங்களுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணணுன்றத நீங்க ரொம்ப தெளிவா இருக்கலாம். ஸோ, நம்மால் கட்டுப்படுத்த முடியாததை ஏற்றுக்கொள்வது அமைதி தரும். அதில் மாட்டிக்கொள்வது விரக்தி தரும். நம்மால் மாற்றக்கூடியதை மாற்றுவது வெற்றி தரும். ஃபைனலா கன்க்ளூட் பண்ணணும்னா, கண்ட்ரோல் த கண்ட்ரோலபிள்ஸ், அக்செப்ட் தி ரெஸ்ட், மூவ் ஃபார்வர்ட் காம்லி. ஓகே. டெக்னிக்கல்ஸ் படி 57 வந்துருச்சு RSI. ஒரு நாள் 70 கீழ க்ளோஸ் ஆனோனே, அடுத்த நாளே 57 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கிட்டத்தட்ட ஆஃப்டர் ஒரு 28 டேஸ் கழிச்சு மூவிங் ஆவரேஜ் 10 பிலோவுக்கு வந்திருக்கு. இது ஒன் ஆஃப் தி டேஸா இல்ல கன்டின்யூ ஆகுதான்றத கண்டிப்பா பார்க்கணும். பிகாஸ் அடுத்து இது திரும்ப பரவுதா? மூவிங் ஆவரேஜ் 20க்கும் பரவுதா? இல்ல 1 ஆர் 2 டேஸ்ல மாறுதா? அப்படின்றத நம்ம கவனமா இதுல செலுத்தணும். ஓகே. வால்யூம் படி 6,769 க்ரோர்ஸுக்கு எஃப்ஐஎஸ் செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 7,068 க்ரோர்ஸுக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் இஸ் a ஹியூஜ் குவான்டிட்டி தே சோல்ட் ஆன் ஃப்ரைடே. ஸோ இந்த ஸ்லைடு இதான் நான் போஸ்ட்ல போட்டிருப்பேன். அன்னைக்கு ரொம்ப ஏர்லியரா போயிடுச்சு. பிகாஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு மேரேஜ் சீசனா இருக்கு. ஸோ இப்போவே 1:30 இப்போ தான் வீடியோவே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். 1:30 ஏஎம்க்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். அதனால அன்னைக்கும் ஏர்லியரா போயிட்டேன். இந்த டேட்டா இந்த டேட்டாக்காக தான் லேட் ஆகும் ஆக்சுவலா போஸ்ட். இல்லைன்னா நான் 5:00 6:00 நான் வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இந்த டேட்டா லேட்டா வந்தது. அத போஸ்ட்ல போட்டிருந்தோம். அன்னைக்கே அந்த மாரி தான் ஆயிடுச்சு. ரொம்ப பப்ளிக் ஹியூஜ் பைக் வந்துட்டாங்க. திரும்ப அன்னைக்கும் மார்க்கெட் ஃப்ரைடேவும் மார்க்கெட் இறங்கிடுச்சு.
ஸோ ஸ்டில் பப்ளிக் 5,82,000 கான்ட்ராக்டர் பையில் வந்துட்டாங்க. தட் இஸ் த ஹியூஜ் பை. பட் பப்ளிக்கும் எஃப்ஐஎஸ்க்கும் தான் அப்படின்னு இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. பட் இப்போது ப்ரோ ஆக்டிவாக இருக்கிறாங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு இந்த வீக் வந்து 4 டேஸ் தான். 5th இட்ஸ் ஹாலிடே. ஸோ 4th விட்டுடுங்க. மற்ற 3 நாளும் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சும் ட்ரேட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் யூடியூப்லேயும் என்னன்றதை சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் 2,34,000 கான்ட்ராக்ட் ப்ரோ வந்துட்டாங்க. கண்டிப்பாக தே கேன் நாட் சிட் ஐடில். 2,34,000 வச்சுக்கின்னு அவன் சும்மாலாம் உட்காரவே மாட்டான். எஃப்ஐஎஸ் மாத கணக்காக சும்மா உட்காந்துருக்காங்களா, அந்த மாதிரிலாம் முடியவே முடியாது. ஈ வில் ஆப்ரேட். மார்க்கெட் ஃபர்தர் ஃபாலோ ஆச்சுன்னா அவன் இன்னும் ஆட் பண்ணுவான் ப்ரோ. சாரி. ஓகே. இல்லை மார்க்கெட்டு திரும்பிடுச்சுன்னா அப்படியே அந்த 2,34,000 கான்ட்ராக்டை அப்படியே கவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்றதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ் அஹெட்னு சொல்லலாம். இந்தியா விக்ஸ் 12.15 சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. வாலட்டிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே. நிஃப்டி பி ரேஷியோ 22.64 கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ இதில் அட்வான்ஸ் 1,262, டிக்ளைன் 1,801. அன்றைக்கி மார்க்கெட் இறங்கி இருந்தது. ஸோ அதனால் டிக்ளைன் நல்லா இருந்திருக்கு. ஓகே. ஃப்ரைடே நம்ம வந்து 11:30 ரிவர்சல் சொல்லியிருந்தோம். ஸோ 11:30க்கு ரிவர்சல் ஆச்சு. ஒரு 35 பாயிண்ட்ஸ் ரிவர்சல் ஆச்சு. ஆனால் அங்கே மேலே ஒரு நெக் இருந்தது. அந்த நெக்கு கிட்ட போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்பி கீழே வந்துட்டாங்க. இன்கேஸ் அந்த நெக்கை பற்றி தெரியலனா ஒருத்தருக்கு கீழே கண்டிப்பாக ஒரு 10 பாயிண்ட்டாவது 10 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமம் 20 பாயிண்ட்டாவது ஸ்விங் லோ வந்தோன்னே கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலாக ஆனால் 34 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. பட் விக்கில் இது பண்ணிவிட்டு போயிடுச்சு. எக்ஸாக்ட் 11:30க்கு திரும்பிச்சு. அதனால் நிறைய பேர் இன்னும் பெட்டராக கூட ஏறும்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த விற்க தெரியலனா கண்டிப்பாக ஒரு 20 பாயிண்ட்டாவது லாஸ் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அன்றைக்கி மார்க்கெட் இறங்குது. போட்டு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் நிஃப்டி இறங்குது. ஆனால் புட் ஆப்ஷன் ஏறவே இல்லை. ஈவன் கிட்டத்தட்ட இந்தி மணி புட் ஆப்ஷன் 20 பாயிண்ட் தான் ஏறி இருந்தது. நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்மளும் விக்ஸை பற்றி பேசியிருந்தோம். மூமெண்டம்லாம் இருக்குது. ஆனால் புட்டு ஏறவே மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பட் அதை கிளியராக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. எனி ஆப்ஷன்ஸ் ஓகே ஸ்டார்டிங்கில் ஃப்யூச்சர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிஹேவ் ஆகும். அப்படியே ஃபேக் எண்டில் அப்படியே அந்த எக்ஸ்பைரி கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் ஸ்பாட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ மார்க்கெட் ரொம்ப அதிக ப்ரீமியமில் இருக்குது. ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் வித்தியாசம் பாருங்கள். 200 பாயிண்ட் 220 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 220 பாயிண்ட் அந்த கேல்குலேஷனில் பார்த்தா இது அவுட் ஆஃப் தி மணியாக இருக்கும். நீங்கள் ஸ்பாட்டோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். இந்தி மணியில் வந்துருச்சு 20 பாயிண்ட் தான் ஏறுது. நிஃப்டி 100 பாயிண்ட் இறங்குது. இது அட்லீஸ்ட் ஒரு அத்தி மணியாக இருந்ததுன்னா 50 பாயிண்ட் ஏறி இருக்கணும். இந்தி மணி அட்லீஸ்ட் 60-70 பாயிண்ட் ஏறி இருக்கணும்னு நிறைய பேருக்கு யோசனை வந்திருக்கும். பட் அதுக்கு ஒரே பதில் அதுதான். ஃப்யூச்சரை நோக்கி தான் ஸ்டார்டிங்கில் நகரும். ஃப்யூச்சர் 220 பாயிண்ட்டு ப்ரீமியமில் இருக்குது. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. 220 பாயிண்ட்னா நீங்கள் இந்தி மணின்னு நினைக்கிறது வந்து அது அவுட் ஆஃப் தி மணியாக இருக்கும். அதனால் அது அந்த ஒரு ரீசன் தானே தவிர வேறு எந்த ரீசனும் இல்லை. கால் ஆப்ஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. புட் ஆப்ஷன் ஒன்றுமே இல்லைன்னு கேள்வி வருது. அதுக்கும் இதுதான் ஆன்சர். ஓகே. இட்ஸ் அ ஹியூஜ் ப்ரீமியம். இந்த மாதிரி ப்ரீமியம் எப்பயாவது தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு நார்மலாக தெரியாது. பட் இப்போ அந்த மாதிரி ஹியூஜ் ப்ரீமியம் இருக்குது. ஃப்யூச்சர் ஹியூஜ் ப்ரீமியம் இருக்கிறதால கால் ஆப்ஷன் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. புட் ஆப்ஷன் கம்மியாக இருக்குது. அது ஒரே ஒரு ரீசன் தான் தவிர வேறு எந்த ரீசனும் கிடையாது. எக்ஸ்பைரி பக்கத்தில் வரும்போது அப்படியே அது ஃப்யூச்சர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்பாட்டுக்கு மாறும். அதனால தான் ஓகே. ஃபைனலி செபி சேஞ்ச் தி பேங்க் நிஃப்டி வெயிட்டேஜ். ஸோ இன்னும் நிஃப்டியும் மாற்றலை. நிஃப்டியும் மாற்றுவாங்கன்னு நம்புகிறேன். இதான் நம்ம கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருந்தோம். இதில் நிறைய டைலாக்லாம் வேறு சொல்லியிருப்போம். ரமணா படத்தில் வர டைலாக்லாம் சொல்லியிருப்போம். அடப்பாவிங்களா இப்போ தான் உங்களுக்கு இதுவே தெரியுதா அப்படின்னு ஒரு ஆக்டரு சொல்லுவார் அந்த சிபிசிஐடியை வச்சு. அந்த மாதிரி தான் இது இருக்குது. ரொம்ப லேட்டு இது. கொஞ்சம் லேட் இல்லை, ரொம்ப லேட்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றியே நான் பேசிகிட்டே இருக்கேன். சில விஷயங்கள் நம்ம மைண்டில் ரொம்ப கிளியராக படுது. இது தப்புன்னு தோணுது. என்ன இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அது மாதிரி படுது. நம்ம இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி. சிலது நம்ம கேட்குற சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். ஏன்னா
நெறைய அந்த மாரி பார்க்குறோம். 1, 2 இல்ல. எவ்ளோ பேரு ஏமாத்துற ஆளுங்க. சிலதெல்லாம் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாம நான் போட்டேன். இப்ப தான் அ கவர்மெண்ட் வீடியோ, போலீஸ் வீடியோ எல்லாமே இப்ப தான் அவேர்னஸ் வருது. இந்த இப்போ போலி ஸ்டாக் மார்க்கெட்டன்னு சொல்லி ஏமாத்துற ஆளுங்கள பத்தி. இத பத்தி நான் ஒரு டீட்டெயில் வீடியோ 25, 30 நிமிஷம் அது எப்படி நடந்தது? என்ன நடந்தது? என்கிட்ட பேசினவங்க அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு நான் கிளியரா எப்பயோ போட்டாச்சு அது. வருஷக்கணக்காச்சு அத பார்த்து. அத பார்க்காம இன்னமும் மக்கள் நெறைய பேர் ஏமாந்து தான் இருக்காங்க. அதே மாரி தான் நம்ம பேசினோம். இந்த டாக்ஸ பத்தி இன்சூரன்ஸுக்கு டாக்ஸ போடுறத பத்தி பேசினோம். அதெல்லாம் வந்து இப்ப அதாவது வெள்ளைக்காரன் காலத்திலேயே கிடையாது. வெள்ளைக்காரன தொரத்தி விட்டதே அவன் டாக்ஸ் அதிகமா போட்டதால தான். அந்த காலத்திலேயே கிடையாது. அதோட ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு சொன்னேன் நான். இன்சூரன்ஸுக்கு டாக்ஸ் போடுறதும், பிளஸ் நம்ம கட்டுற லோனுக்கு ஜிஎஸ்டி போடுறதும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா, சூப்பர்பா கவர்மெண்ட் எடுத்துருச்சு. ஸோ இனிமே இன்சூரன்ஸுக்குலாம் கிடையாதுன்னு. பிரீமியமும் ஆக்சுவலா கம்மியா இருக்கு. நான் ரெகுலரா கட்டின்னு இருக்கேன். அதனால கிளியரா தெரியுது. பிரீமியமும் கம்மியா இருக்கு. அதேமாரி அந்த இஎம்ஐக்கு லோன் கட்டுறதுக்கு ஜிஎஸ்டி போடுறதையும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா நல்ல விஷயம். அதே மாரி தான் இதுவும் சொல்லிட்டே இருந்தோம். இந்த அ பேங்க் நிஃப்டியோ வெயிட்டேஜ் எப்ப பார்த்தாலும் ஒரு HDFC பேங்க்ல இவ்ளோ வெயிட்டேஜ், ஒரு ரிலையன்ஸ்ல இவ்ளோ வெயிட்டேஜ்ன்ட்டு. ஸோ ஃபைனலி செபில எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மூளையான ஒருத்தர் வந்திருக்காருன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். அ அடுத்தடுத்து எந்த மாரி இருக்குன்னு. இந்த மாரி எவ்வளோ விஷயம் இருக்கு. ம். ஸ்டாக்ஸ பத்தி பேசக்கூடாது. ஸ்டாக்ஸ் சார்ட்ட காமிக்கக்கூடாது. இந்த மாரிலாம் ஸ்ட்ரிக்ட் ரூல் போட்டாங்க இந்த முறை. உலகம் ஃபுல்லா ஸ்டாக்ஸ பத்தி பேசிட்டு, நான் வந்து செபி ரிஜிஸ்டர் கிடையாதுன்னு சொல்லின்னு தான் இருக்கிறாங்க. ஆ இதுக்கும் அப்போ முன்னாடி போட்ட ரூலுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ எல்லாரும் ஏன் பேசக்கூடாதுன்ற கேள்வி நெறைய வருது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. பட் எனிவே ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு இத நம்ம கண்டிப்பா பாசிட்டிவா தான் பார்க்கணும். நம்ம வந்து இத கண்டிப்பா தப்பாவோ, அவங்கள வந்து இதுவோ பண்ணக்கூடாது. பிகாஸ் கண்டிப்பா இத பாசிட்டிவா தான் பார்க்கணும். இதனால நெறைய சேஞ்சஸ் கண்டிப்பா நடக்கும். கவர்மெண்ட் பேங்கிங்க்கு பெட்டரா இருக்கும். சின்ன பேங்கிங் கண்டிப்பா பெட்டரா இருக்கும். பிகாஸ் இப்போ ஒரு பேங்க் நிஃப்டி வெயிட்டேஜ் அப்டின்னா, அந்த பேங்க் நிஃப்டில அவ்ளோ காசு HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்திருக்கும். அத எடுத்து இன்னொரு பேங்க்குக்கு போகும்போது, மத்த பேங்க்குக்கும் டெவலப்மெண்ட் இருக்குன்றத கண்டிப்பா நம்புறேன். இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. இத பத்தி நான் ஃபுல்லா நாளைக்கோ இல்ல டே ஆஃப்டர் டுமாரோ ஒரு கிளியர் கட் வீடியோ இத பத்தி போடுறேன். ஓகே. ஈக்விட்டி டிலைட் ட்ரெய்னிங் ஆன் 12த் நவம்பர். இதான் ஹவ் டு பீட் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபண்ட் மேனேஜர் ரிட்டர்ன்ஸ்ன்றது அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அது. இப்போ கூட யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் ஏறுனதுக்கு ரீசன் எதுவுமே கிடையாது. ஹவ் டு பீட் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபண்ட் மேனேஜர் ரிட்டர்ன்ஸ் அவ்வளோதான் அதுதான். அது தெரிஞ்சுக்கிட்டாலே இப்போ பல ஜென்ரேஷனுக்கு நீங்க வந்து அத கொண்டு போலாம். எனிவே அது 12த் நவம்பர் இருக்கு. முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்றவங்க இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வரும். அத பார்த்துடுங்க. மார்க்கெட் எப்படி பாட்டம், டாப் இந்தியா விக்ஸ் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம். அத வச்சு வருதுன்றத நீங்க கத்துக்கலாம். கேஸ்ட்ரோ எட்ஜ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சார்ட்ட பார்க்கலாம். ஓகே. டெய்லியில இந்த இடம் நாளைக்கு வந்துரும். மண்டே தொற்றுமோன்னு எதிர்பார்க்குறோம். இந்த 25,669 ஏற்கனவே இங்க போட்ட ஹை வந்துரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் கிளியரா மேல போயிட்டு இப்போ ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல இருக்கு. இந்த கரெக்ஷன் ஃபேஸ் தான் நம்ம பேசியிருந்தோம். இந்த 61.8% வந்ததுன்னா ஃபென்டாஸ்டிக். பிகாஸ் தட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ். தட் ரெசிஸ்டன்ஸ் வில் பிகம் சப்போர்ட் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வில் பிகம் சப்போர்ட் இந்த 669 வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜா எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதான் பொசிஷனல் இருக்கிறது. ஸோ இது இஸ் ஆக்சுவலி இன்ட்ராடே. இன்ட்ராடேல நீங்க இத செக் பண்ணலாம். அந்த 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு பார்த்தா கிளியரா தெரியும். ஸோ இதுதான் எக்ஸாக்ட்டா ஓகே இந்த இடம் தான். ஆ 1 மினிட் 31 இதுதான். இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் திரும்பிச்சு. ஒரு ஷார்ப் மூவ் இருந்தது. பட் இந்த இடத்த நீங்க பாருங்க. ஸோ இந்த இடம் திஸ் இஸ் ஆக்சுவலி இப்படி இருந்திருக்குமோ அப்படின்ற மாரி தான் எதிர்பார்த்தது. ஒரு டபிள்யூ மாரி இருக்கும். என்னன்னா, இது இது டபிள்யூல உங்களுக்கு தெரியும். ஓகே இந்த நெக்க உடைச்சா தான் டபிள்யூன்றது. பட் எக்ஸாக்ட்டா அந்த நெக்ல ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ நம்ம 11:30லேருந்து ஃபென்டாஸ்டிக்கா மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஸோ இந்த லோலேருந்து நீங்க பார்க்கலாம். இந்த லோலேருந்து ஹை ஒரு நல்ல ஒரு மூவ் இருந்தது அன்னைக்கு. பட் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. அந்த நெக்க ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ வந்துருச்சு. தென் இட் ஹஸ் கம் டவுன். ஸோ இந்த இடம் தான் நெறைய பேர் சொன்னாங்க.
100 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் இறங்கியிருக்கு. ஆனா ஒண்ணுமே பிரீமியம் ஏறலன்னு. அதுக்கு ரீசன் அதுதான். கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ரீசன. அத பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ ஆ டைம் ரொம்ப அதாவது வேஸ்ட் பண்ண வேணாம். ஆல்ரெடி இப்போ 1:42 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கல. எனிவே நான் வரும் நாட்கள்ல சொல்றேன். இப்போ ஆல்ரெடி இந்த இடத்துல போட்டிருக்க சப்போர்ட்ல மார்க்கெட் இருக்குது. ஓகே. பட் இப்போதைக்கு இப்போதைக்கு கேப் டவுனா இருக்கலாமா? அப்படின்ற மாரி காமிக்குது. பட் என்ன ஆனாலும் நம்ம ஏற்கனவே இந்த டெய்லியில பார்த்துருக்கோம். ஓகே. இப்போ தான் 31.8 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கு. இந்த இடம் ஆர் 50% 50% ரிட்ரேஸ்மென்ட் ஆர் 61.8% இத மைண்ட்ல வச்சுக்கலாம். பட் இன்ட்ராடேல பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி எங்க வந்திருக்குன்றத செக் பண்ணுங்க. ஸோ இந்த இடம் இருக்கு. ஓகே. பிளேஸ் இஸ் மோஸ்ட் க்ரூஷியல் தான் இப்போதைக்கு. பட் அது க்ரூஷியல் அது கேப் டவுன் ஆச்சுனாலும் அடுத்த அடுத்த இடத்துக்கு நகருங்க. ஸோ இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு. ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இது 2த்தையும் பார்த்துக்கோங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் மண்டே ஒரு டபுள் சைட் மூவ் இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்க மாரி இருக்கு. ஸோ இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் டவுன்னா, செகண்ட் ஹால்ஃப் அப்பு. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அப்புன்னா, செகண்ட் ஹால்ஃப் டவுனு. ஸோ இந்த மாரி இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா மூமென்டம் இருக்கு. ஓகே. செகண்ட் ஹால்ஃப்ல கண்டிப்பா மொமெண்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் இன்கேஸ் கேப்சர் பண்ண முடிஞ்சவங்க கேப்சர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கேப்சர் பண்ண முடியாதவங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்க்கு எகெயின்ஸ்ட்டா ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல பண்ணீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வி கேன் ஏபிள் டூ மேக் பிரெட்டி டீசென்ட் மனி அப்படின்ற மாரி நான் நினைக்கிறேன். 3. ஸோ இது வந்து 3ஓட விஷயம். 4த்து எனிவே விட்டுருங்க. ஒரு பெருசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி. எப்படி இருந்தாலும் இது ஒரு லைவ்ல பார்த்து பண்றது தான் சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் லைவ்ல பார்த்து பண்றது தான் நல்லது. 5த் இஸ் ஹாலிடே. 6த்து ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அ ஒரு அருமையான செகண்ட் ஹால்ஃப் ஒரு அருமையான மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு மூவா, இப்படி ஒரு மூவான்றது மட்டும் பார்த்துக்கலாம். அண்ட் 7த்தும் கண்டிப்பா ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுவா? இல்ல இதுவா? ஓகே. செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆர் ஆக்சுவலி வீக்லி பிளானு. ஸோ இந்த மாரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 4ஆம் தேதி ஒரு நாள் ஓகே விட்டுட்டோம் அப்படின்னா, 3ஆம் தேதி செகண்ட் ஹால்ஃபு ஆப்போசிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹால்ஃபு. 6த் அன்னைக்கு செகண்ட் ஹால்ஃப் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி மூவ் வி கேன் ஏபிள் டு யுட்டிலைஸ். அண்ட் 7த் மேபி கொஞ்ச நேரத்துலேருந்தே ஒரு அருமையான மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீக் இஸ் மோஸ்ட் க்ரூஷியல். ஓகே. இந்த மந்த்துக்கே தேவையான கேஷ இந்த 3 நாள்ல எடுத்துட்டீங்கன்னா, ஈவன் யூ கேன் டேக் எ பிரேக் இந்த நவம்பர் மந்த்ல கூட நீங்க பிரேக் எடுத்துட்டு, ஜாலியா உங்க வாழ்க்கைய என்ஜாய் பண்ணலாம். எனிவே அ இப்படி என்னதான் நம்ம பேசினாலும், அ ரிஸ்க்கு ஓகே மனி மேனேஜ்மெண்ட்ட பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு நாள் ஒரு ட்ரேடிங்ன்றது ஒரு நாள் விஷயம் கிடையாது. 365 நாளும் ட்ரேடிங் இருக்கு. இன்கேஸ் ஒரே நாள்ல எல்லா கேஷும் போச்சுன்னா, நெக்ஸ்ட் டே காசு இல்லாம இருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே ட்ரேட் பண்ண முடியாது. எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, இந்த கேம்ல யூ நீட் டூ ஸ்டே இன் தி கேம் டூ வின் தி கேம். வேற ஒண்ணுமே கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு வின் இன் ஒன் பர்ட்டிகுலர் லைன், யூ நீட் டூ ஸ்டே ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு அந்த லைன்ல ஸ்டே பண்ணணும். இருந்தா தான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். கிரிக்கெட்லலாம் பார்த்துருக்கோம். எவ்வளோ பேர் 30 வயசு, 32 வயசுக்கு மேல சக்சஸ் ஆகியிருக்கிறாங்க. மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகியிருக்காங்க. பட் எல்லாத்துக்கும் என்னன்னா, யூ நீட் டூ ஸ்டே இன் த கேம். ட்ரேடிங்ல இஃப் யூ நீங்க ஸ்டே இன் த கேம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னாலே, யூ மஸ்ட் ஹேவ் மனி. யூ ஷுட் நாட் லூஸ் மனி இன் ஒன் ஷாட். 3ஆம் தேதி ஓகே அப்படியே செகண்ட் ஹால்ஃப் ஆப்போசிட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே ஆப்போசிட்ல வர மாரி வருது. வந்துட்டு ஒண்ணும் ஒத்து வரல. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆயிடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே ட்ரேட் பண்ணணும். இல்ல வரவே இல்ல. கன்ஃபர்மேஷனே வரல. அப்படியே போயிடுச்சு அப்படின்னா, வி வில் நாட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நான் போயிட்டு யுட்டிலைஸ் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் கேஷ போட்டுருவேன்னா, அப்படிலாம் பண்ணாதீங்க. இஃப் யூ ஆர் ஆப்பரேட்டிங் 4 லாட், ஆப்பரேட் 4 லாட். தட்ஸ் ஆல். இஃப் யூ ஆர் ஆப்பரேட்டிங் 1 லாட், ஆப்பரேட் 1 லாட். இஃப் யூ ஆர் ஆப்பரேட்டிங் 10 லாட்ஸ், யூ கேன் ஆப்பரேட் 10 லாட்ஸ். 50,000 இருந்ததுன்னா, ஒரு லாட் ஆப்பரேட் பண்ணலாம். அதுக்கு மேலலாம் ஆப்பரேட் பண்ணவே கூடாது. 50,000 வச்சு 10 லாட்ஸ் ஆப்பரேட் பண்ணீங்கன்னா, கடவுள் நெனச்சா கூட உங்கள யாரும் காப்பாத்தவே முடியாது. பட் ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் யூ இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்லயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாரி இருக்குன்னு சொல்றேன். ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா வி வில் ஜஸ்ட் லீவ் இட். தட்ஸ் ஆல். நாளைக்கோ இல்ல டே ஆஃப்டர் டுமாரோவோ கண்டிப்பா அந்த பேங்க் நிஃப்டிய பத்தி போடுறேன். ஸோ நெறைய ப கவர்மெண்ட் பேங்கிங்க்கு பெனிஃபிஷியல் ஆவறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதாவது இந்த இந்த விஷயம் கரெக்ட்டா நடந்ததுன்னா,
கவர்மெண்ட் பேங்கிங் இப்போ போன ரேலிலாம் ஒண்ணுமே இல்ல. ஓகே. இன்னும் கூட ஃபர்தர் ரேலி பயங்கரமா இருக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கு. அண்ட் சின்ன சின்ன பேங்க்ஸுக்கு கூட நெறையா வெயிட்டேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேஷ் நெறையா இன்வெஸ்ட்மென்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாரி இருக்கு. அதனால இது கொஞ்சம் டீட்டெயிலான வீடியோ முடிஞ்ச வரைக்கும் பிகாஸ் டைம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது. நெறைய விஷயத்த பேசணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் டைம் தான் ஒத்து வர மாட்டேங்குது. இப்பயே நீங்க பார்க்கலாம் இந்த டைமு 1:47 ஏஎம்ல தான் நானு பேசிட்டு இருக்கேன். ரொம்ப தூக்க கலக்கத்துல தான் பேசிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். ஹோப் ஆக்சுவலி கம்யூனிகேட் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன் நாளைக்கு விஷயத்த. தேங்க் யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.